ஃபைனலாக நம்ம ரெஸ்ல்மேனியா டே 1 மெயின் ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கோம். மெயின் ஈவெண்ட் டாக் டீம் மேட்சஸ் கோடி ரோட்ஸ் அண்ட் செத் ரோலின்ஸ் வர்சஸ் ராக் அண்ட் ரோமன் ரெயின்ஸ் டாக் டீம் மேட்சஸ். இந்த மேட்சஸ்க்காக கோடி ரோட்ஸ் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் செத் ரோலின்ஸ் என்ட்ரன்ஸ் கொடுக்குறாரு. செத் ரோலின்ஸ் என்ட்ரன்ஸ் கொடுக்கும்போது வித்தியாசமாக இருக்குது, பார்க்குறதுக்கே ஒரு புலித்தோல் ட்ரெஸ் மாதிரி போட்டு வர்றாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் யார் என்ட்ரன்ஸ் கொடுக்குறான்னு கேட்டிங்கன்னா ராக் தான். ராக் வந்து இப்போ செமிஜெயின் ஜெயிச்சு இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப் வாங்கிட்டு வந்து என்ட்ரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவர் வச்சிருந்த பெல்ட் அதுதான், அவருக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு பெல்ட்டை கொண்டு வராரு. எதுக்குன்னே தெரியல, ராக் அந்த பெல்ட்டை கொண்டு வராரு. அந்த பெல்ட்டை கொண்டு வந்து என்ட்ரன்ஸ்கிட்ட தூக்கி காமிச்சிட்டு அந்த பெல்ட்டோட தான் அதுக்கப்புறம் உள்ள என்ட்ரன்ஸ் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் யாருன்னு கேட்டிங்கன்னா ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் தான் என்ட்ரன்ஸ் கொடுக்குறாரு. ரோமன் ரெயின்ஸ் என்ட்ரன்ஸ் கொடுக்கும்போது பால் ஹேமனும் ரோமன் ரெயின்ஸ் மட்டும் தான் வராங்க, மற்ற பிளட் லைன் மெம்பர்ஸ்லாம் வரல. சோலஸ்கே கூட வரணும், சோலஸ்கே கூட வரல. அதுக்கப்புறம் இந்த மேட்சை வந்து சமந்தா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ரெண்டு டீமையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆனோடனே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு யார் யார் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, கோடி ரோட்ஸு, செத் ரோலின்ஸு, அதுக்கப்புறம் ராக் அண்ட் ரோமன் ரெயின்ஸ் ரெண்டு பேரும் ரெண்டு டீமும் முறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப நேரம் யோசிப்பாங்க, யார் மேட்சை ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது என்னன்றதை யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் மேட்சை எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, கோடி ரோட்ஸ் வந்து செத் ரோலின்ஸை நிற்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ரோமன் உள்ளே நிற்பார். அதுக்கப்புறம் ராக் வெளில நிற்பாங்க. செத் ரோலின்ஸும் ரோமன் தான் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து டேக் கேப்பருக்கு ராக்கு, அதுக்கப்புறம் டேக் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் ராக்கும் செத் ரோலின்ஸும் அடிச்சுக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, ராக் வந்து செத் ரோலின்ஸ் அடிச்சுட்டு கோடி ரோட்ஸை பார்த்து நீ இப்போ உள்ளவா உனக்கு நான் அடிச்சு நோக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் உள்ளே வந்தோடனே கோடி ரோட்ஸுக்கும் ராக்குக்கும் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். ஆடியன்ஸ்லாம் தெறிக்க விட்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, கோடி ரோட்ஸும் செத் ரோலின்ஸ் வந்து ராக்கை போட்டு அடின்னு நட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் டாக் டீம் மூவ்ஸ்லாம் போடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த மேட்ச் அப்படியே வெளில போயிடும். வெளில போனோடனே ரெஃப்ரி ரிங் அவுட் என்ன வரும். ரெஃப்ரியை பற்றி சொல்லுவார், நீ ரிங் அவுட் கவுண்ட் என்ன உன்னை வேலையை எடுத்துக்கிறோன்னு சொல்லி மிரட்டுவார். அதுக்கப்புறம் வந்து ஒரு கட்டத்தில் ஆடியன்ஸ் சைடில் வந்து ராக் அண்ட் செத் ரோலின்ஸ் அடிச்சிக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ட்ரன்ஸ் கிட்ட கோடி ரோட்ஸும் ரோமன் ரெயின்ஸும் அடிச்சுப்பாங்க. பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சு இந்த மேட்ச். வந்து அப்படியே வந்து ரெண்டு பேரும் ஆடியன்ஸ் சைடு, அதுக்கப்புறம் இங்கே என்ட்ரன்ஸ் சைடு, அதுக்கப்புறம் அடிப்பாங்க. ஒரு கட்டத்தில் வந்து குப்பை தொட்டி எடுத்து தலையில் தூக்கி போட்டு அடிப்பார் செத் ரோலின்ஸ் தலையில். அதுக்கப்புறம் செத் ரோலின்ஸ் தலையில் மூஞ்சில் எச்ச துப்பி ராக் பயங்கரமாக அடிப்பார். பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த மேட்ச் வந்து அப்படியே கண்டினியூ. அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் சைட்லேருந்து அப்படியே ரிங் சைடுக்கு அடித்து துரத்தி மாற்றி அடித்து துரத்தி விட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரிங் சைடு இவங்க வந்துடுவாங்க. ரிங் சைடு வந்த உடனே நார்மல் டாக் டீம் மேட்ச் மாறிடும். ஆனால் கோடி ரோட்ஸ் ரோமன் ரெயின்ஸை பார்ப்பாரு. ராக் வந்து செத் ரோலின்ஸ் காலை பயங்கரமாக இன்ஜுரி பண்ணிக்கிட்டு இருப்பாரு. எல்லா இடத்துலையும் பயங்கரமாக அட்டாக் பண்ணி காலை உடச்சிக்கிட்டு இருப்பாரு. காலை உடச்சி துடிக்க விட்டுக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் ஸ்டீல் ஸ்டெப்ஸ், அப்புறம் பேரிகேடு இந்த இடத்துலலாம் போட்டு அடிப்பாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, டாக் டீம் மேட்ச் தான் மாறிடும், நார்மல் மேட்சாக மாறிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ராக் அண்ட் ரோமன் சேர்ந்து செத் ரோலின்ஸ் காலை பயங்கரமாக உடைப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ராக் வந்து செத் ரோலின்ஸ்க்கு வந்து ஃபிகர் 4 லாக் போடுவார். அந்த ஃபிகர் 4 லாக்கில் வந்து வழியில் துடிச்சிக்கிட்டு இருப்பார். இதை பார்த்த உடனே கோடி ரோட்ஸ் வந்து உள்ள வந்து ராக்கு ஒரு பலார்னு ஒரு அறை விட்டுருவார். அதுக்கப்புறம் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ராக்குக்கு வந்து தன்னோட ஸ்டாம்ப் ஃபினிஷரை போட்டுருவார் செத் ரோலின்ஸு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, கோடி வந்து தன்னோட கிக்கை விடுவார். அதுக்கப்புறம் கட்ரு போடுவார். அதையும் வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து பின் பண்ணி பார்ப்பார். பின் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸ் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, ரோமன் ரெயின்ஸ் கோடியும் ரோட்ஸும் பயங்கரமான மேட்சாக விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸுக்கு என்னென்னமோ பண்ணி பின் பண்ணி பார்ப்பார். ரோமன் ரெயின்ஸ் கிக் அவுட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்டத்தில் வந்து செத் ரோலின்ஸும் கோடி ரோட்ஸ்க்கு சூப்பர்மேன் பண்ணிச்சு வச்சுட்டு ரோமன் ரெயின்ஸு பின் பண்ணி பார்ப்பார். அப்பயும் பின் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, கோடி ரோட்ஸும் செத் ரோலின்ஸும் ரிவெஞ்ச் எடுத்து அதுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸை டாக் டீம் மூவ்ஸ்லாம் போட்டு பின் பண்ணி பார்ப்பாங்க. அப்பயும் ரோமன் ரெயின்ஸை பின் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு பேருமே மாறி சூப்பர் கிக் விடுவாங்க. சூப்பர் கிக் விட்டு அதுக்கப்புறம் வந்து கோடிக்கு தன்னோட ஃபினிஷரை போடுவார். ஃபினிஷரை போட்ட உடனே அப்பயும் பின் பண்ணி பார்ப்பாங்க. பின் பண்ணி 2 டேப்பு தட்டினோடனே 3வது டேப் தட்டக்கட்டில் ரெஃப்ரியை பிடிச்சி இழுத்துருவார் ராக்கு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ரோமன் ரெயின்ஸ் ஸ்பியர் போட்ட உடனே அதுக்கப்புறம் ராக்கை உள்ளார தள்ளி ரெஃப்ரியை உள்ளார தள்ளி பின் பண்ண சொல்லுவார். அப்பயும் கிக் அவுட் பண்ணிடுவாங்க கோடி ரோட்ஸு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, கோடி ரோட்ஸோட ஃபேமிலியை வந்து ராக்கை வந்து மிரட்டுவார். பெல்ட்டெல்லாம் அடிச்சு நொறுக்க போகிறோன்னு சொல்லி பெல்ட்டை வச்சுட்டு மிரட்டி காமிப்பார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, உள்ள போன ராக் வந்து கோடி ரோட்ஸுக்கு வந்து தன்னோட வந்து ஸ்னாப் ஷூட்டரை போட்டு அதுக்கப்புறம் வந்து தன்னோட பீப்புள்ஸ் மூவ்ஸை போடலான்னு பார்ப்பாரு. ஆனால் கோடி ரோட்ஸ் வந்து உஷாராகி கோடி கட்டரை போட்டு விட்ருவார். அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, கோடி கட்டரை போட்டுட்டு கோடி ரோட்ஸ் தன்னோட ஃபினிஷரை போடலான்னு நினைப்பார். அதுக்கப்புறம் அந்த இடத்துல என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ராக்குக்கு வந்து ஷாக்கிங்காக ரோமன் ரெயின்ஸ் வந்து ஸ்பியர் போட்டுருவார். செத் ரோலின்ஸ் வந்து
காப்பாற்றி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் செத்ரோலின்ஸும் கோடி ரோட்ஸும் சேர்ந்து 2 பேருமே பெடிகிரி போடுவாங்க. பெடிகிரி போட்டு 2 டேப்பையும் கவுண்ட் பண்ணுவார் ரெஃப்ரி. 2 பேருமே பின்ன வந்து எலிமினேட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா கமெண்ட்ரி டேபிளில் உடைக்கிறதுக்காக கோடி ரோட்ஸை கூட்டு போவார். அந்த இடத்துல வந்து செத்ரோலின்ஸ் காப்பாற்றி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா கமெண்ட்ரி டேபிளை உடைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் கமெண்ட்ரி டேபிள் உடைச்சோடனே ஒரு பக்கத்தில் கோடி ரோட்ஸு ராக் கீழே கிடப்பாங்க. இதை பயன்படுத்திக்கிட்டு ரோமன் ரெக்ஸ் என்ன பண்ணுவார், ஸ்பியர் போடுவார். பேரிகேடோட உடச்சிக்கிட்டு செத்ரோலின்ஸ் போய் விழுவார். இந்த மூமெண்ட்லாம் வேற லெவலாக இருந்துச்சு. மேட்ச் வந்து பயங்கரமாக மூமெண்ட் போயிட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு மூமெண்ட்டும் பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா உள்ள போய் கோடி ரோட்ஸ் வந்து ரோமனுக்கு வந்து 3 கோடி கட்டர் போலான்னு போடுவார். 2 போட்டோன்னே 3வது கோடி கட்டர் போடக்குள்ள ராக் வந்து பெல்ட்டால் பின்னாடி அடிச்சிடுவார். அதுக்கப்புறம் வந்து ராக் உள்ள வந்து ரோமன் ரெக்ஸ் ஸ்பியர் போட்டோன்னே ராக் உள்ள வந்து ராக் பாட்டம் போடுவார். அதுக்கப்புறம் பீப்புள்ஸ் எல்போ போடுவார். போட்டு இந்த மேட்சை முடிச்சிடுவார். இந்த மேட்சை முடிச்சோடனே கோடி ரோட்ஸும் செத்ரோலின்ஸும் தோத்துருவாங்க. தோத்ததுக்கப்புறம் ராக் அண்ட் ரோமன் இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க. எல்லாருமே தெரிஞ்ச மாதிரி நம்ம ஏற்கனவே ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி தான் ராக் அண்ட் ரோமன் இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க. இருந்தாலும் மேட்சை இந்த அளவுக்கு கொண்டு போவாங்கன்றது யாருமே எதிர்பார்க்காத விஷயமா இருந்துச்சு. மேட்ச் நல்ல மேட்சாக இருந்துச்சு. அதோட ரெஸ்ல்மேனியா டே 1 முடிஞ்சிருச்சு.